பிஎஸ்பி வித்தியோ 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.1 1வது கணக்கு. இங்கே 3 மாறிகளில் அமைந்த 3 சமன்பாடு கொடுத்துட்டு இதை தீர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாட்டை தீர்த்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்பை சொல்லணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 மாறியில் ஒரு மாறியை நீக்கி 2 சமன்பாடை உருவாக்கணும். அந்த 2 சமன்பாட்டில் இருந்து மீண்டும் ஒரு மாறியை நீக்கி ஒய் இசட் ஏதாவது ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நீக்க வேண்டியது எந்த மாறியை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இந்த முதல் 2 சமன்பாட்டை உற்று நோக்குங்க. இதில் இசட்டுன்னு இருக்குது. அப்போ 2 சமன்பாட்டையும் கழிச்சா இசட் கேன்சல் ஆகும். அல்லது இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ 2 சமன்பாட்டையும் கூட்டினா இந்த ஒய் கேன்சல் ஆகும். இந்த ரெண்டில் எது ஈஸி அப்படின்னா கூட்டுறது ஈஸி. அப்போ கூட்டிட்டா ஒய் கேன்சல் ஆயிரும். அதனால் சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறோம். அப்போ சமன்பாடு 1 கூட்டல் 2. அப்போ சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு ஒய் கேன்சல் ஆகும். இப்போ 2 சமன்பாடுகளை கூட்டும்போது குறிகளை சேஞ்ச் பண்ணக்கூடாது. கழிக்கும்போது குறிகளை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம கூட்டும்போது குறிகள் வெவ்வேறாக இருந்தால் கழிக்கணும், குறிகள் சமமாக இருந்தால் கூட்டணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறிகள் சமமாக இருக்குது. அப்போ 1x 2x கூட்டினா 3x. இங்கே குறிகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ நம்ம கழிக்கணும். அப்போ ஒய்யில் ஒய்யை கழிச்சா 0. அல்லது நம்ம இந்த மாதிரி கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்போ 1z கூட்டினா ப்ளஸ் 2z. இப்போ குறிகள் சமமாக இருக்குது, கூட்டினா 14. இதை சமன்பாடு 4 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 சமன்பாடை வச்சு ஒரு புதிய சமன்பாடு உருவாக்கணும். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டையும் தேர்டையும் வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கணும். அல்லது செகண்டையும் தேர்டையும் வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கணும். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒய்யை நீக்கினதுனால மீண்டும் ஒய்யத்தை நம்ம நீக்கணும். வேறு எதையும் நீக்கிறதுனால நமக்கு யூஸ் இல்லை. அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் இந்த ஒய் நீங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே 2 ஒய் இருக்குது, இங்கே 1 ஒய் இருக்குது. அப்போ இந்த சமன்பாட்டை 2ஆல் பிரிக்கிட்டா இங்கேயும் 2 ஒய் வந்துடும். அடுத்தது நம்ம கூட்டினா ஒய் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அதனால் சமன்பாடு 1 2ஆல் பெருக்க போகிறோம். சமன்பாடு 1 இருபுறமும் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 × x 2x, 2 × y 2y, 2 × z 2z, 2 10. இப்போ புதுசாக கிடச்ச சமன்பாடை 5 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 5 அப்படின்னு மாற்றிருக்கோம். 1ஆவது சமன்பாடு தான் 5ஆவது சமன்பாடு மாதிரி இருக்குது. இப்போ இதையும் இந்த சமன்பாடு 3ஐயும் எடுத்துக்க போகிறோம். இப்போ 3ஐயும் கூட்டினாலே 2yக்கு 2y கேன்சல் ஆகிடும். இப்போ சமன்பாடு 3ஐயும் 5ஐயும் கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 2xஐயும் 1xஐயும் கூட்டினா 3x. இது ப்ளஸ் 2y மைனஸ் 2y கழிச்சா 0. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ 2zஐயும் 3zஐயும் கூட்டினா 5z. இப்போ 10ஐயும் 16ஐயும் கூட்டினா 26. இதை சமன்பாடு 6 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சமன்பாடு 4ஐயும் 6ஐயும் தீர்க்கணும். சமன்பாடு 6ஐயும் 4ஐயும் தீர்த்தா நம்மளுக்கு எக்ஸோ இசட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3x, இங்கேயும் 3x இருக்குது. அப்போ 3xை 3xோட கழிச்சா 0 ஆயிரும். அதனால் சமன்பாடு 6லேருந்து 4 கழிக்க போகிறோம். சமன்பாடு 6லேருந்து 4 கழிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 6 எழுதிக்கலாம். 3x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26. 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. இப்போ நம்ம கழிக்கணும் அப்படின்னா குறியை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாற்றுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆக்கணும். இப்போ ப்ளஸ்ஸாக இருந்த 3 மைனஸ் ஆயிடுச்சு. -3 + 3 கழிச்சா 0. இது கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் குறியை மறைச்சிடணும். -2z
ப்ளஸ் 5z குறிகள் மாறி இருக்குது. அப்போ கழிக்கணும். அப்போ 5ல் 2 போயிட்டா 3z ஈக்குவல் டு, இப்போ இங்கே மைனஸ் இது ப்ளஸ் குறிகள் மாறி இருந்தால் கழிக்கணும். அப்போ கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது 26லேருந்து 14 கழிச்சா 12. இப்போ நமக்கு 3z இதிலேருந்து z நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ z மட்டும் நம்ம சைடு வச்சுட்டு இந்த பெருக்கல் உள்ள 3 அந்த சைடு கொண்டு போனால் வகுத்தல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் வகுத்துக்கலாம். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. அப்போ நமக்கு z ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம z ஈக்குவல் டு 4 என 4ல் பிரதியிட போகிறோம். அதுக்காக 4வது சமன்பாடாக எடுத்து எழுதிட்டோம். இதில் 3x நமக்கு தெரியாது. இதில் z-க்கு 4 அப்படிங்கிற மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ z-க்கு பதிலாக 4 பிரதியிட்டிருக்கோம். ஈக்குவல் டு 14. இப்போ 3x 4 8 ஈக்குவல் டு 14. இப்போ 8 ஆப்போசிட்டு கொண்டு போனால் -8 ஆயிரும். 3x ஈக்குவல் டு 14 -8. இப்போ 14லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா 6. இப்போ நமக்கு x தான் தேவை. அப்போ 3 அந்த சைடு கொண்டு போயிடலாம். பெருக்கல் உள்ள 3 அங்கிட்டு போனால் வகுத்தல் ஆகும். 1 3 3 3 6. அப்போ நமக்கு x ஈக்குவல் டு 2 அப்படின்னு விடை கிடைக்கிது. இப்போ நமக்கு z-ம் தெரியும், x-ம் தெரியும். அப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் சமன்பாடு 1ல் பிரதிட்டா நம்மளுக்கு y கிடைக்கும். இப்போ நம்ம சமன்பாடு 1 எழுதியாச்சு. 1ல் போய் x-னுடைய மதிப்பு 2ஐயும் z-உடைய மதிப்பு 4ஐயும் பிரதிடுறோம். ஈக்குவல் டு 5. அப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா 6 கிடைக்குது. ஈக்குவல் டு 5. இப்போ 6 ஆப்போசிட்டு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 6 அந்த சைடு போகும்போது -6 மாறுது. அப்போ 5 -6. அப்போ குறிகள் மாறி இருந்தால் கழிக்கணும். அப்போ 6ல் 5 போச்சுன்னா 1. பெரிய எண் வந்து மைனஸ் குறி இருக்குது. அப்போ விடை மைனஸில் வரும். அப்போ y ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1, z ஈக்குவல் டு 4. இப்போ இதுதான் அந்த சமன்பாட்டினுடைய தீர்வு.